அண்மைச் செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 11 பேரை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. 11 பேரையும் 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றத்தில் போலீசார் மனு தாக்கல் செய்திருந்தனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 11 பேரை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. 11 பேரையும் 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றத்தில் போலீசார் மனு தாக்கல் செய்திருந்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்ட தொடர்பாக 11 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். சிறையில் இருக்கக்கூடிய அந்த 11 நபர்களையும் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக செம்பியம் காவல்துறையினர் எழும்பூர் நீதிமன்றத்தில் 7 நாட்கள் காவல் எடுத்து விசாரிப்பதற்கான மனுவை அளித்திருந்தார்கள். இந்த நிலையில காணொலி காட்சி மூலமாக அவர்களை விசாரித்த நீதிபதி அவர்கள் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக பெரம்பூர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வீட்டின் கட்டுமான பணியை பார்வையிட்டு வருவதற்காக சென்ற பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் ஒரு கும்பலால் சராமரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தமிழகத்தை உலுக்கிய நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மொத்தம் இதுவரை 11 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். குறிப்பாக கடந்த ஆண்டு ரவுடி ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்டதற்கு பழிக்கு பழியாக ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்ததாக சகோதரி ஆற்காடு சுரேஷின் சகோதரர் புன்னைபாலு வாக்குமூலம் அளித்திருந்தார். அவரது உறவினர்களாக இருக்கக்கூடிய மணிவண்ணன், அருள், செல்வராஜ் உள்ளிட்டதை துணையோடு மற்றும் கூலிப்படை உதவியோடு இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றியதும் விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் இவர்கள் இந்த கொலை சம்பவத்தை மாங்காட்டில் இருக்கக்கூடிய சுரேஷின் கிளப்பில் வைத்து சதித்திட்டம் தீட்டி இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றியதாகவும் விசாரணைகள் தெரிவித்திருந்தார்கள். இவர்கள் பின்னணியில் யாரால் இருக்கிறார்கள், இவர்களுக்கு பண உதவிகள் யாரால் செய்திருக்கிறார்கள் போன்ற விவரங்களை சேகரிக்கவும் மாங்காட்டில் இருக்கக்கூடிய கிளப்புக்கு நேரடியாக அழைத்து சென்று விசாரணை நடத்தவும் காவல்துறை திட்டமிட்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் 7 நாட்கள் காவல் கேட்டு அனுமதி கோரிய நிலையில 5 நாட்கள் போலீஸ் காவல் எடுத்து விசாரணை செய்வதற்கு மேஜிஸ்ட்ரேட் எழும்பூர் நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் தயாளன் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி பாதுகாப்பாக அவர்கள் பூந்தமல்லி கிளைச்சிறையிலிருந்து செம்பியம் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு இன்றிலிருந்து இந்த விசாரணை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாங்காட்டுக்கு உள்ள கிளப்பிற்கு நேரடியாக அழைத்து சென்று எங்கெல்லாம் அவர்கள் அந்த ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்தார்கள், யாருக்கெல்லாம் தொடர்பு இருப்பது குறித்த விவரங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல புன்னைபாலுவின் வங்கி கணக்கு பரிவர்த்தனைகளை ஆய்வு செய்யவும் திட்டமிட்டு இருப்பதாகவும் அவரது செல்போனை ஏற்கனவே பரிசோதனைக்கு ஆய்வுபடுத்தியிருப்பதாகவும் கொலைக்கு முன்பாக யாருடனும் அவர் தொடர்பு கொண்டிருக்கிறார், அவருக்கு பண உதவி யாராவது செய்திருக்கிறாரா என்ற விவரங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்படுகிறது.